வணக்கம். ஏப்ரல் 29ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஏப்ரல் 28ஆம் தேதி நேற்று நிஃப்டி 1.2% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 11,700 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 9,200 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 2,500 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 14,400 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 11,600 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 2,800 கோடி ரூபாய்க்கு. ஏத்தர் எனர்ஜி ஐபிஓ நேற்று முதல் நாள் முடிவில் எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு? ஒட்டு மொத்தமாக 17% சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்திருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 69% சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்திருக்கு. இன்னைக்கு ஏப்ரல் 29ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், ட்ரெண்ட், பிபிசிஎல், அம்புஜா சிமெண்ட்ஸ், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ், யூடிஐ ஏஎம்சி, சிஎட், ஷாப்பர் ஸ்டாப் மற்றும் பிரஜ் இண்டஸ்ட்ரீஸ். இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையே ஒரு டிஃபென்ஸ் டீலில் கையெழுத்தாயிருக்கு. 63,000 கோடி ரூபாய்க்கான ஒரு ரெக்கார்ட் டீல்னு சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவியில். கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் பார்க்கும்போது ரெக்கார்ட் டீல் 63,000 கோடி ரூபாய்க்கானது. அதன்படி இந்தியா பிரான்ஸ் கிட்டேருந்து 26 ரஃபேல் ஜெட்ஸை வாங்குறாங்க. அவங்களுடைய நேவி பயன்பாட்டு இருக்குது. இதோடைய டெலிவரிஸ் 2031 முடிவடையும்னு சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவியில். மத்திய கேபினெட் ஷிப்பிங் செக்டருக்காக 25,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குவதற்கான ஒப்புதல் வழங்குவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. சில இந்தியன் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் ஜாயிண்ட் வெஞ்சர் நிறுவனங்களில் சைனாவுடைய ஸ்டேக் 26% வரைக்கும் இருக்கலாம்ன்ற விதி தளர்வை மத்திய அரசு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஜாயிண்ட் வெஞ்சர்ஸில் சைனீஸ் நிறுவனம் 10% வரைக்கும் தான் வைத்துக் கொள்ள முடியும். ஆனால் சில தளர்வுகளை அரசு அப்பப்போ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுபோல் இப்போ சில எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸில் சைனா நிறுவனங்கள் 26% வரைக்கும் அவங்க ஸ்டேக் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த விதியை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசு போலி பன்னீர் மீது நடவடிக்கை எடுக்க இருப்பதாக சிஎன்பிசி டிவி 18 தகவல் கொடுத்துருக்கிறாங்க. விரைவில் அதோடைய விதிகளை அவங்க அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18. ஐடிபிஐ பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹2.10. ரெக்கார்டட் பின்னர் அறிவிக்கப்படும். குவார்ட்டர்லி ரிசல்ட் மணி கண்ட்ரோலிருந்து கிடைத்த டேட்டா. நெட் ப்ராஃபிட் 2,051 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 26% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 3,290 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 11% விழுந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 4%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 4.91% இருந்தது. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 2.98%. போன குவார்ட்டரில் 3.57% இருந்தது. நெட் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 0.15%. போன குவார்ட்டரில் 0.18% இருந்தது. V2 ரீட்டைல் தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சிஇஓ மன்ஷு டண்டன் ராஜினாமா செய்திருக்கிறாரு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல் நம்ம முன்னே பார்த்துருந்தாங்க. அவங்க எஸ்எம்எல் இசுசுவை டேக் ஓவர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 59% ஸ்டேக் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட 26% ஸ்டேக் வாங்குவதற்கான ஓப்பன் ஆஃபர் விடுத்திருக்கிறாங்க. இப்போ மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குரூப்புடைய சிஎம்டி மற்றும் சிஇஓ அனிஷ் ஷா பேட்டி கொடுத்துருக்கிறாரு சிஎன்பிசி டிவி 18. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எஸ்எம்எல் இசுசுவை வாங்கினதற்கு பிறகும் எஸ்எம்எல் இசுசு லிஸ்டட் கம்பெனியாக தொடருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. முழு நிதியாண்டு 2025 ரெவென்யூ 36,251 கோடி ரூபாய், ஹையஸ்ட் எவர் ரெவென்யூ இந்த நிதியாண்டில் தான் எட்டியிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 14% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 2,711 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 30% அதிகரிச்சிருக்கு. ஒட்டுமொத்த 2 வீலர் மற்றும் 3 வீலர் சேல்ஸ் நிதியாண்டு 2025 47.44 லட்சம் வாகனங்கள், இயர் ஆன் இயர் 13% அதிகரித்தது. எலக்ட்ரிக்கல் வாகனங்களுடைய விற்பனை 2.79 லட்சம் யூனிட்ஸ், இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 44% அதிகரிச்சிருக்கு. Q4 டேட்டா. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 9,550 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 17% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 853 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 75% அதிகரிச்சிருக்கு. ஒட்டுமொத்த சேல்ஸ் 2 வீலர் மற்றும் 3 வீலர் சேல்ஸ் 4% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 12.16 லட்சம் வாகனங்கள். எலக்ட்ரிக் வாகனங்களுடைய விற்பனை 0.76 லட்சம் யூனிட்ஸ் இந்த குவார்ட்டரில், இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 54% அதிகரிச்சிருக்கு.
ஸ்ரீ திக்விஜய் சிமெண்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹1.50. அதற்கான ரெக்கார்ட் டேட் பின்னர் அறிவிக்கப்படும். அல்ட்ராடெக் சிமெண்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹77.50. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ₹23,063 கோடி Q4ல இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ₹2,482 கோடி இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. டேட்டா நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ஆதித்ய பிர்லா சன் லைஃப் ஏஎம்சி Q4 ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த டேட்டா. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க ₹24. அதற்கான ரெக்கார்ட் டேட் பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் ₹228 கோடி இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ₹429 கோடி இயர் ஆன் இயர் 17% அதிகரிச்சிருக்கு. விஷால் ஃபேப்ரிக்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்க ஏற்கனவே நந்தன் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நிறுவனத்தில் 23% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. இப்போ அதை 35.4% உயர்த்துறாங்க. ₹6.5 கோடி முதலீடு செய்கிறாங்க. IOL கெமிக்கல்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த ஒரு தகவல். பஞ்சாப் ஆலையில் கேஸ் லீக் ஏற்பட்டிருக்கு. அதில் ஒருத்தர் உயிரிழந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 3 பேர் காயமடைஞ்சு மருத்துவமனையில் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அந்த சிஎன்பிசி டிவி 18 செய்தியில். விம்டா லேப்ஸ் போனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தால் ரெக்கார்ட் டேட் பின்னர் அறிவிக்கப்படும். டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹2. டிமார்ட் புது கடையை திறந்திருக்கிறாங்க மத்திய பிரதேஷில். இதை சேர்த்து இப்போ கம்பெனி கைவசம் 418 கடைகள் இருக்குது டிமார்ட்டில். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 18 பைசா. ராயல் ஆர்கிட் ஹோட்டல்ஸ் உத்தராகண்ட் முசோரியில் அவங்களுடைய புது ஹோட்டலை திறக்கிறாங்க. 70 அறைகள் கொண்ட ஹோட்டல். இதை சேர்த்து உத்தராகண்ட் ரீஜனில் 6 ஹோட்டல்ஸ் இருக்குது ராயல் ஆர்கிட் ஹோட்டல்ஸ் கைவசம். பெனாரஸ் ஹோட்டல்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹25. யூகோ பேங்க் டிவிடெண்ட் மற்றும் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 39 பைசா. அதற்கான ரெக்கார்ட் டேட் May 9. நெட் ப்ராஃபிட் ₹652 கோடி இயர் ஆன் இயர் 24% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ₹2,698 கோடி இயர் ஆன் இயர் 23% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 2.69%. போன ஆண்டுடன் ஒப்பிடும்போது 77 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ 0.5%. போன வருடம் கம்பேர் பண்ணும்போது இதே குவார்ட்டருடன் கம்பேர் பண்ணும்போது 39 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. குளோபல் ஹெல்த் லிமிடெட் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. ஆசாம் மாநிலத்தில் அவங்க 3 ஏக்கர் நிலம் வாங்குறாங்க. ஆசாம் எலக்ட்ரிசிட்டி கிரிட் கார்பரேஷன் லிமிடெட் கிட்டேருந்து ₹30 கோடி இங்கே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அமைக்கிறாங்க. 400 படுக்கை கொண்ட ஹாஸ்பிட்டலாக இது இருக்கும். 510 கோடி இந்த ப்ராஜெக்ட் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க குளோபல் ஹெல்த் லிமிடெட். பிஎன்பி ஹவுசிங் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹5. ரிசல்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் ₹550 கோடி இயர் ஆன் இயர் 25% அதிகரிச்சிருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 14% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ₹734 கோடி இயர் ஆன் இயர் 16%, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 5.5% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.75%. போன குவார்ட்டரில் 3.7%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 3.65% இருந்தது. கிராஸ் என்பிஏ 1.08%, போன வருடம் பார்க்கும்போது 1.50 இருந்தது. 1.50, ஸோ 42 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ். நெட் என்பிஏ 0.69%. போன வருடத்துக்கான டேட்டா என்னால் எடுக்க முடியும், அவங்க ப்ரெஸ் ரிலீஸ்லையும் என்னால் அதை கண்டுபிடிக்க முடியல. முழு நிதியாண்டு 2025க்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ₹1936 கோடி இயர் ஆன் இயர் 28% அதிகரித்தது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ₹2750 கோடி இயர் ஆன் இயர் 9% அதிகரித்தது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.7%, நிதியாண்டு 2024 3.74% இருந்தது. கோப்ரான் லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்குது. மகாராஷ்டிரா ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருந்திருக்கிறாங்க. ஏப்ரல் 21ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 25ஆம் தேதி வரைக்கும் எந்த அப்சர்வேஷன்ஸும் இல்லாமல் வெற்றிகரமாக முடிந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க கோப்ரான் லிமிடெட். ஐஆர்எஃப்சி இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ப்ராஃபிட் ₹1682 கோடி இயர் ஆன் இயர் 2% விழுந்திருக்கு. வருவாய் ₹6723 கோடி இயர் ஆன் இயர் 4% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. நிதியாண்டு 2026ற்கான ஃபண்ட் ரைசிங் ₹60,000 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ணிருக்கிறாங்க டொமஸ்டிக் மற்றும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில். ஐஆர்எஃப்சியில் கவர்மெண்ட் தான் மெஜாரிட்டி ஸ்டேக் ஹோல்டராக இருக்கிறாங்க. 86% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. கேபிஐடி டெக்னாலஜிஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க மெர்சிடஸ் பென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இந்தியாவுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. சாஃப்ட்வேர் டிஃபைன்டு வெஹிக்கிள்ஸ்க்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்கிறாங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் ₹245 கோடி, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 31% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ₹1528 கோடி, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 3% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹6. நவ்கர் அர்பன் ஸ்ட்ரக்சர் ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க.
ஸ்டாக் ஸ்பிளிட் ஃபேஸ் வேல்யூ ₹2 இருக்கிறது ₹1 மாற்றுறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் மே 9ஆம் தேதி. ஓபராய் ரியாலிட்டி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹2. அதற்கான ரெக்கார்ட் டேட் மே 5ஆம் தேதி. ஜென்சால் இன்ஜினியரிங் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். இடி சோதனை நடத்தியிருக்கிறாங்க. அகமதாபாத் மற்றும் குருகிராமில் ஜென்சால் இன்ஜினியரிங் ஆஃபீஸில் தான் இந்த சோதனை நடத்தியிருக்கிறாங்க. டாக்குமெண்ட்ஸ் கைப்பற்றப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ப்ரிசிஷன் வயர்ஸ் இந்தியா குறித்தான அப்டேட். ஜிசி வெஞ்சர்ஸ் லிமிடெட் ப்ரிசிஷன் வயர்ஸ் இந்தியாவில் முதலீடு செய்திருக்கிறாங்க. ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. ₹0.38 கோடி முதலீடு செய்து 27,915 ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். டெப்யூட்டி சிஇஓ அருண் குரானா ராஜினாமா செய்திருக்கிறாரு. கேஃபின் டெக்னாலஜிஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹7.50. அதானி டோட்டல் கேஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 25 நெட் ப்ராஃபிட் ₹154 கோடி. குவார்டர் ஆன் குவார்ட்டர் 9% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹1341 கோடி. குவார்டர் ஆன் குவார்ட்டர் 4% அதிகரிச்சிருக்கு. தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்ல இருந்து. கிளென்மார்க் ஃபார்மா கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து. இந்தியாவில் இந்தியன் அத்தாரிட்டிஸ் அவங்களுடைய சில ட்ரக்ஸை வந்து சோதனை செய்திருக்கிறாங்க. குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு நிராகரிச்சிருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கு. குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது வந்து கண் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய சில மருந்துகள் வந்து தரம் சரியில்லை அப்படின்னு அது நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற மாதிரி செய்தி வெளியாகி இருக்கு. இது குறித்து விளக்கம் கேட்டிருக்கிறாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிளென்மார்க் ஃபார்மா கிட்ட. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் 13% ஷேர் ப்ரைஸும் 2869% வால்யூம் அதிகரிப்பு. பார்பிக்யூ நேஷன் 10% ஷேர் ப்ரைஸும் 916% வால்யூம் அதிகரிப்பு. ஆர்பிஎல் பேங்க் 10% ஷேர் ப்ரைஸ் 616% வால்யூம் ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம். டிசிபி பேங்க்கும் ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம். 10% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது. 1520% வால்யூம் அதிகரித்தது. பாரஸ் டிஃபென்ஸ் 9% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸும் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 3518% வால்யூம் அதிகரிப்பு. கார்டன் ரீட் ஷிப் பில்டர்ஸ் 8% ஷேர் ப்ரைஸும் கிட்டத்தட்ட 500% வால்யூம் அதிகரிப்பு. மிஸ்ரா தத்தோ நிகம் 8% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது. 418% வால்யூம் அதிகரித்தது. டேட்டா பேட்டர்ன்ஸ் 7% ஷேர் ப்ரைஸும் 2400% வால்யூம் அதிகரிப்பு. கொச்சின் ஷிப்யார்ட் 6% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 194% வால்யூம் அதிகரித்தது. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் 5% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது. 155% வால்யூம் அதிகரித்தது. ரிலையன்ஸ் 5% அதிகரித்தது. ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம். 400% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் தேஜஸ் நெட்வொர்க்ஸ் 13% சரிந்தது. 2500% வால்யூம் அதிகரிப்பு. ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம். எஸ்எம்எல் இசுசு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா செய்தியாக இருக்கலாம். 10% வீழ்ச்சி. 586% வால்யூம் அதிகரிப்பு. அவந்தல் 10% சரிந்தது. 546% அதிகரித்தது வால்யூம். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 5% வீழ்ச்சி. ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம். 2500% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்டெர்லிங் வில்சன் 5% வீழ்ச்சி. 700% அதிகரித்தது வால்யூம். ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் 5% வீழ்ந்தது. 810% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.